திருப்பி அடிச்சாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் அமையன்றது நான் ஃபீல் பண்ணேன். இல்ல 2மே வேணாம் நான் கேம் ஆடுறேன்னா தனியா இல்ல போயிட்டேன்னா அது குரு எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷம். குரு கேள்வி அரோரா இருக்கிறது okay. பார்வதி கூட இருக்கிறது ஓகேவான்ட்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு நீங்க இல்ல ப்ரோ இது அது ஆக்சுவலா கேம் அப்படி காட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர் கேட்கறதுனால அதை அவாய்டும் பண்ண முடியாது. அது அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க பார்வதி இந்த லவ் இத வந்து நான் ஒரு கண்டென்ட்டா தான் பாக்குறேன்ற மாதிரி கூட அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து அது வெளியே வந்து அது வந்து நம்மள கப்புலாவும் ப்ரொஜெக்ட் பண்ணி அது நல்லாவும் போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. எப்படி போகுதுன்னு தெரியாது அப்படின்னு பேசினாங்க. ஆனா இது யூஸ் பண்ணிக்கலாம்னு பேசினாங்க. அதுவும் புரியுது. மொத்தத்துல எதெல்லாம் கண்டென்ட்டா பேச வேண்டியதா இருக்கு. என்ன இது ஸ்பேஸ் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹலோ 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 என்னாச்சு எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்க? கேக்குது நீங்க பேசுறத தான் கேட்டுடணும். இல்ல வாய்ஸ் சாம் இந்த குரு சொன்னதை வச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். குரு சொன்னதை கேட்டுட்டு குரு கடைசி ஹாஃப் அன் அவர் நடந்ததை கேட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி போகுதுன்னு. அவ்வளவுலாம் ஒண்ணும் யோசிக்கலங்க. குரு வர்ணிச்ச விதத்துல பாட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கெல்லாம் இல்லைங்க. எப்படியா இருந்தாலும் சில பேர் அடிக்கிற மூட்ல ரெடியா இருப்பாங்க. அதுக்கு இப்போதைக்கு அடிக்கிற மூட்ல எல்லாம் அது பாட்டு போயிட்டு இருக்கு. அதனால நீங்க ஓகே தாங்க அந்த மாதிரி போனா ஓகே. அந்த டாக்ஸ் மட்டும் தான் சரியில்லை. மற்றபடி இப்ப கடைசியா ஃபினிஷ் பண்ணது கொஞ்சம் மெச்சூர்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பாப்போம் பாரு என்ன. இன்னைக்கு 1 hour எப்படி இருந்தது? 1 hour ஃபைனலி ஏன்னா முதல் தடவை காட்டிட்டாங்க 1 hourல. நீ போட்ட சண்டையை காட்டாமலாம் இருக்க முடியாது போல அவங்களால. 2 வாரமா ஃபுல்லா இக்னோர் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ காட்டிட்டாங்க. நம்ம ரம்யா மறுபடியும் அந்த சாப்பாடு இஷ்யூ எடுக்கிறது தான் எனக்கு பிகம்ஸ் வெரி இக்கின்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க இப்ப இந்த ரூம்ல இருக்க யாருமே சாப்பிட மாட்டோம், நீ வேலை பண்ணாதான் சாப்பிடுவோன்றதெல்லாம் அகைன் ரிப்பீட்டேட்டிவ் ஆஃப் வாட் ஹேப்பன் லாஸ்ட் வீக். அது எஃப்ஜே இல்ல ப்ரோ. இல்ல ரம்யா தான் ஆரம்பிச்சது. பாருட்ட போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருமே நாங்க சாப்பிட மாட்டோம், நீ வேலை பண்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. அது அந்த குப்பையை கட்டி எடுக்கிறதுக்கு தானே. அதுக்கப்புறம் அது ஒத்துக்கிச்சு போல. அது பிளவுஸ் இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஸ்பேஸ்ல வந்துட்டா லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் லைவ் பக்கம் போயிடும். இல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு எனக்கு. சரி இந்த வாரம் டாஸ்க் எப்படி இருந்துச்சு? இந்த இந்த என்ன டாஸ்க்? மழையினால் தடுக்கப்பட்டதே என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு மழை இருக்காமே. மழையினால் பிக் பாஸ் ஓப்பனா க்ளூ எல்லாம் கொடுக்குறாரு. பாட்ல பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னா பாட்ல சண்டை போட்டு போடுங்கன்ட்டு க்ளூவே கொடுக்குறாரு. அது கூட புரிய மாட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து டாஸ்கே புரிய மாட்டேங்குது. ரொம்ப இன்னைக்கு வந்து கமருதீன் ஒரு பாட்டில் எடுத்துட்டாரோ? எடுத்தாரா? கமருதீன் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். இல்லையா அந்த டாஸ்க்ல யாரு சபரி டேபிள்ல இருந்து கமருதீன் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கமருதீன் இல்ல, பிரவீன் ராஜ். சரி இந்த 2 ஸ்டோரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வாட்டியா சிக்காச்சா? கடந்து வந்த பாதை இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் செட் ஆச்சா? யாருக்காச்சும் விருப்பம் இருந்ததா? பார்வதி ஜென்ரலா யூஸ்வலா தானே சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு அது. நான் பிரவீன் ராஜ் பாக்கல, நான் பாக்கல அது. அவர் என்னங்க அவர் பாட்டுக்கு சொல்றாரு இத்தனை படத்துல இத்தனை சீரியல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சீரியல் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எதுவுமே தெரியல, யாருன்னு கூட தெரியல எனக்குலாம். ராஜா ராணி பார்ட் 1ல ஒரு காமெடினா ஒரு மாதிரி வருவார்ல.
ஒரு இன்னசென்ட் ஃபேஸோட ஒரு ஒரு சீனுக்கு வருவாரு. அதுல மட்டும் இவரை நான் அந்த ஃபேஸ் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே. சென்னையிலலாம் பயங்கரமா மழைன்றாங்களே. இப்ப ஈபிலாம் மழை பெஞ்சு மொத்தமா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல? கண்டிப்பா டாஸ்க் வாய்ப்பு இருக்கா என்ன? வாய்ப்பு இருக்கு. 4 நாள் 5 நாள் மழை. சரி 4 நாள்ன்றேன். 3 நாள் மழை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஷூட் நாளைக்கு தான் லீவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. லீவ் விட்டாங்க ஸ்கூல் காலேஜ்லாம். ஆபீஸ்ல மட்டும் தான் லீவ் விட மாட்டாங்க அளவுக்கு. ரசிகன் இந்த டாஸ்க்ல ஸ்கோப் இருக்கிறது QC தான். இத அவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டானுங்களே. முட்டாளுங்க தூக்கி கரெக்டா பார்வதிக்கும் திவாகர் எபிசோட்ல வியானா பார்வதி அவன் 2 பேர் தான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண எபிசோட்ல. அவங்க தான் லைவ்லயே அவங்க தாங்க. ஆமா கனி தவுறாங்க. என்னம்மா எது பண்ணாலும் ஒத்துக்க மாட்டீங்களே, பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்ல அந்த கனிக்கு கொடுத்த பாயிண்ட் தான் பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு. போஸ்ட் திணிக்க முடியாது, பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்னு போஸ்ட் பண்ண முடியாது, ஆனா அவங்க எப்படியாவது பண்ண வைக்கணும். அதுல கனி ஷாக் ஆயிட்டாங்க. இங்க ரொம்ப பண்ணிட்டுறாங்க. பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணுவோம்னு சொல்லும் போது கிக்கி சிரிச்சாங்க. இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் ஆமா பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, வேலை பார்க்க மாட்டீங்கன்றாங்க. டேய் இதை தாண்டா அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்னாங்க, அதுக்கு சிரிச்சிங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரியா இவங்களா சரியா யார் சிரிச்சாங்க தேடி பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த அக்கௌண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். போஸ்ட் போட்டிருப்பாங்க, எங்க போயிட போறாங்க. அப்பவே புக்மா பண்ணிருக்கணும், மிஸ் ஆயிருச்சு. விஜய் சேதுபதி பனிஷ்மெண்ட் கொடுத்தா வேலை செய்வாங்க சொன்னதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல வீக்கெண்ட்ல ஏதாவது ரூல்ஸ் பிரேக் வந்தா மறுவ அந்த போஸ்ட் எல்லாம் வந்துடும். போஸ்ட் போட்டோம் வந்துடுவாங்க. இங்க ரூல்ஸ் பிரேக் பண்றது வந்து இவங்க எல்லாருமே உட்காந்து கொடுத்த டாஸ்க் எல்லாம் அப்படியே பண்ண மாதிரியும், இவங்க இப்ப வந்தவங்க மட்டும் தான் பண்ணாத மாதிரியும் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. எனக்கு பார்க்க மாட்டே யாரா நீங்களான்ற மாதிரி இருக்கு. கனி உப்பு போட்டதெல்லாம் எதுவுமே கேட்கல, எல்லாம் சூப்பர் உப்பு போட்டீங்க கலக்கிட்டீங்கன்றாங்க. அந்த உப்பு போட்ட சாதத்தை வந்து நேத்து கொட்டிட்டாங்க, அதை பத்தி எவனுமே பேச மாட்டான். வடகம் போடுவேன்னாங்கல்ல, இன்னைக்கு அப்பா எனக்கு அதெல்லாம் சிரிப்பு தாங்கல. சரியா செயின்ட் வெளிய டாக் போற டாக் எல்லாம் அது உள்ளே சொல்ல போல சூப்பரா இருக்குது. அவங்கதான் மதர் தெரேசா. பட் மாத்தி சொல்லிட்டாங்க ரசிகன். மாத்தி சொல்லிட்டாங்க. ஆமா மதர் தெரேசா இன்னொருத்தர் வேற ஒருத்தர். காஸ்டியூம்லாம் கூட ரெடியா இருக்கு. செயின்ட் ஆனா அவரும் சரியா உள்ள வந்து பண்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்குன்னு நானா மட்டும் தான் வருவாரோ? யாரு? நடராஜன் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு. அவரு டைம் வரட்டும் வருவாரு. இந்த அது பேர் என்ன, பார்வதி கம்ருதீன் கான்வர்சேஷன் பெருசா ஏன்னா பார்வதிக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு அட்லீஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம். அதோ சண்டை போடுற கேரக்டரோ, போல்டான கேரக்டரோ, இல்லாட்டா அன்பிரடிக்டபிள் கேரக்டரோ. இந்த டைப் ஆஃப் கேரக்டர் வந்து இது வரைக்கும் பெருசா வெளியில தெரியாத மாதிரி ஒண்ணு இருக்கு. இது நேஷனல் சேனல்ல லைவா வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஷி ஃபால்ஸ் ஃபார் ஹிம்ங்கிற மாதிரி தான். ஆக்சுவலா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் வந்து ஷி ஃபால்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் ஷி வாண்ட்ஸ் ஹிம் டு பி வித் ஹர்ங்கிற மாதிரி தான் அவ சொல்ற மாதிரி தான் என்னோட புரிதல். ஆக்சுவலா அந்த அளவுக்குலாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் ஃபால்லாம் ஆக மாட்டாங்க. பாரு இஸ் நாட் தட். இல்ல பட் அதுல பேசுறது அப்படிதான் இருக்குங்கிறேன். ஆக்சுவலா கண்டென்ட் தான் எல்லாமே, என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கண்டென்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பாரு அந்த அளவுக்கு இமோஷனலி அட்டாச்லாம் கிடையாது. நட்ராஜன் அவன் சொல்றாங்க வியானக்கு நம்மள இவங்க எல்லாம் போட்டு அடியோல வெளியே நமக்கு தான் ரீச் கூடும். அவ்வளோ கிளவரா இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், she is not dumb, she is not going to fall for this.
ஏங்க அவங்க கேமை கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க சரியா. நீங்க எந்த இடத்த எடுத்தாலும் எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு சொல்லி அது வரைக்கும் தெரியுது அவங்களுக்கு. ஆமா ஆமா இவங்க வந்து வீக்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் பாரு இஸ் த ஒன் ஹூ நோஸ் த கேம் வெரி வெல். அவங்களுக்கு இப்ப நெகட்டிவ் போறது கூட அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி சிலது எங்கெங்க நெகட்டிவ் போகணும் கூட தெரியும். அதை அப்புறம் சரி பண்ணவும் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அவங்க சில டேஸ் அப்சர்விங்ல போறாங்க. அப்சர்வ் பண்ணி தான் மூவ் பண்றாங்க. ஒரே வாரத்துல she knew that திவாகர்ஸ் டைம் இஸ் ஓவர் and she moved away from திவாகர். இந்த வாரம் அவங்க திவாகர்ட்ட இல்ல பாருங்க. இந்த டாஸ்க்ல தான் இப்ப திவாகர்ட்ட மட்டும் போட்டிருக்கீங்க. திவாகர் கூட எங்கேயாச்சும் உட்காந்து பாக்குறீங்களா அவரை? அப்ப வியானா சவுண்ட் அவுட் பண்றதுனால வியானாவோட இப்ப இருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த வாரம் வியானாவே அடிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இந்த கான்வர்சேஷன்லயே சொன்னாங்க அடிப்பாங்க. எனக்கு இந்த கான்வர்சேஷன்லயே சொன்னாங்க. சாரி பார்வதி சொன்னாங்க கம்முன்னு கிட்ட 2 வீக்ஸா திவாகரனா கூட இருந்து எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால என்னோட கேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன்ற மாதிரி தான் ஒரு வேர்டு போட்டாங்க. நான் சொல்றேன்ல ஷீல் மூவ் இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. சொல்றேன்ல இந்த வாரம் வியானா கூட இருக்காங்க. அடுத்த வாரம் வியானாவை தான் அடிப்பாங்க. கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து இங்க அகைன்ஸ்ட் போறாங்க அப்படின்ற போது அவங்களே சொல்றாங்க வெளியில சப்போர்ட் ஏறுன்றாங்க. அப்படின்னா அடுத்த வாரம் ஷி வில் பி யர் பிரைமரி டார்கெட். எங்கடா சிக்குவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தாட்ட பேசுற டயலாக் இது குடியும் வந்துரும் போல இருக்கு இப்ப ஆக்சுவலா. நோ 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 I think he has moved on. I don't think he's going back to Aurora. தெரிஞ்சிருச்சு, அவன் நல்லா தெரிஞ்சிருச்சு அரோரா வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுறா, எல்லாத்தையும் போய் சொல்றா அப்படின்ட்டு. ப்ரோ நாளை காலையில ஒன்னா டான்ஸ் ஆடுவாங்க, இல்ல நாளன்னைக்கு காலையில கண்டிப்பா ஆடுவாங்க ப்ரோ. அதெல்லாம் ஆக மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க. துஷார் தான். லெட் அரோரா கிவ் கண்டென்ட் வித் துஷார், அவ்வளவுதான். இல்லைன்னா செப்பரேட்டி தான் போகணும். அது கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. வாட் டு யூ திங்க்? சபரியா சான்ஸே இல்ல. இமாத் வந்து இருக்காரு. வை நாட்? சபரி சிங்கிள் தானே. இன்வைட் அனுப்பிச்சிட்டேன், நான் ஸ்பீக்கர் ஸ்லாட் இல்லையே. யாராவது ஒரு கீழே இருக்கிறீங்களா? நான் போறேன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வேணா போறேன். நான் பேசல. ஸ்லாட் இருக்கே, ஒரு ஸ்லாட் இருக்கே. இருக்கு ஓகே. ஹாய் ப்ரோ, வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். வாங்கோ. நான் அதான் உங்கள் விஜய் டிவி தலைவர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சேமா ப்ரோ. வெல்கம் டு கிரேட் கரிகாலன் ஷோ. நான் தான் உங்கள் விஜய் டிவி தலைவர் பேசுறேன் அப்படின்னு முடிங்கன்னு சொன்னேன். இது என்ன டாஸ்க் மாதிரி விளையாடுறாங்க அவங்க? இல்ல இருந்தால் ப்ரோ. சரி, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இங்க யார்ட்டா கேட்போம். யாரோ ஒருத்தர் பூர்ணி நீங்க சொல்லுங்க. இந்த QC செலக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இப்பதான் அதை பத்தி பேசணும் ப்ரோ. சொல்லலாமா? அதாவது இவங்களாச்சும் 1-2 செலக்ட் பண்ணாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. மலையாளம்ல இதே டாஸ்க் இதே மாதிரியே தான் நடந்துச்சு. அங்க QC ஒரு பாட்டில் கூட செலக்ட் பண்ணல. 2 ரவுண்டா 2 நாளா. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து நியூஸ் லெட்டர் அனுப்பும் போது, அதாவது சர்க்குலர் அனுப்பும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, லக்ஸரி வீட்ல இருந்து ஒருத்தர், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர், சாரி சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர், பிபி ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர், அப்படிதானே சொல்றாரு. அப்படின்னா 2 பேர் QC உட்காரும் போது ஒரு QC என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களையா நீ வேலை வாங்குற, எங்களையா நீ டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு QC வேணும்னே அதை வந்து ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க தான் ஓனருங்க, அங்க இருக்கிறவங்க. அந்த ஓனர்ல இருந்து ஒரு ஆள் தான் QCல உட்காந்துருக்கான். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது நீ எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம், அப்போ இது ரிஜெக்ட் இல்லை, இது பாஸ் பண்ணணும், இது பாஸ் பண்ணணும், நாங்கள் 2 பேர் சண்டை பண்ணோம். இதை தான் பிக் பாஸ் விரும்பி இந்த வீட்டில் ஒருத்தர் அந்த வீட்டில் ஒருத்தர்னு போட்டதுக்கு ரீசன். ஆனால் இந்த மரமண்டைங்க எப்படி விளையாண்டுச்சுன்னா, மரமண்டைங்கன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மரமண்டை எப்படி விளையாண்டுச்சுன்னா, பாரு நீ மூந்து பாரு, பாரு ஹைஜீன் பாரு ஓகே ரிஜெக்டட் பாரு, நான் இதுல எழுதிடவா? எழுதிடுறேன். இதுல வச்சிடவா? வச்சிடுறேன். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சீரியஸா
இந்த ஆளை எதுக்கு எனக்கு இப்போ பிக் பாஸே யோசிச்சிருப்பாரு. ஏன்டா அந்த இமாத் ப்ரோ இடத்துல ஒரு விஷயத்த உருவாக்கணும், அந்த இடத்துல ஒரு சண்டையை உருவாக்கணும், பிரச்சனையை உருவாக்கணும் சொல்லி இங்கேருந்து ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு ஆளை போட்டா இவனுங்க என்னடானா இவன் வந்து நேரா அவன் என்ன சொல்றாலும் அது ஃபுல்லா அதை கேட்டு மண்டையாடிட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்றேன்னு தெரியாம பிக் பாஸே மண்டையை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பாரு. இல்ல இமாத் ப்ரோ, இது வந்து நான் கண்டிப்பா திவாகரனை குறையே சொல்ல மாட்டேன். குறை சொல்லணும் அப்படின்னா அவங்கள வந்து 2 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லி சொல்லி டாஸ்க் வச்சார் இல்லையா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் லெட்டர் வந்தோடனே அந்த கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணதுதான் திவாகரும் பார்வதியும். அப்போ இருக்கிறதுலே மரமண்டை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் தான். அவங்க தான் என்ன பண்ணும். நீ நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கயா. அது யாரு அவங்க செலக்ட் பண்ணாங்கலாம் மேட்டர் கிடையாது. இந்த வீட்ல இருந்து ஒருத்தர், அந்த வீட்ல இருந்து ஒருத்தர். உனக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கமா. யார் வேணா வரட்டுமா, யார் வேணா வரட்டுமா. பட் ஆனா அங்க ஒரு ரோல் பிளேன்னு ஒண்ணு பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஓனர்ஸ் ஏரியால இருந்து அந்த வீட்ல இருந்து நான் QC-ல நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுனா வேணும்னே அந்த ஓனர்ஸுங்களை ரிஜெக்ட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா சண்டை போட்டு அதை நான் பாஸ் செய்ய வைக்கணும். அதுக்கு உண்டான ஏதோ ஒரு ஸ்டெப்பா தான் அவர் எடுத்தாருன்னு தான் நான் கேட்கறேன். இது வந்து அவங்க சூஸ் பண்ணலாங்கிறது செகண்டரி. அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து அவர் பேர் சொல்லலை. அது இவங்கள தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அது சூஸ் பண்ணிட்டாங்க, சூஸ் பண்ணல, அது செகண்டரி. பட் இவரோட ரோல் அங்க என்ன? அது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்ன சொல்றாருன்னா பிளேயராவே எந்த பிளேயர் போயிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குவாரல், ஒரு சண்டை, ஒரு ஆர்குமெண்ட் இருந்தா தான் டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு தான் பிக் பாஸ் வந்து அந்த சர்க்குலர் அனுப்பிச்சதே. புரியுதா? குறை சொல்றவங்க அப்படின்னு அது காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒண்ணு பேச, அந்த பக்கம் ஒண்ணு பேச, அந்த QC-க்குள்ள சண்டை நடக்கணும். இப்ப QC-க்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சா? சண்டை நடக்கல இமாது ப்ரோ. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். QC-க்குள்ள சண்டை நடக்கணும். ஆனா நீங்க அந்த செலக்ட் பண்ண ஆளு தப்பான ஆளை இவங்க தான் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க தான் ஓனர். ஓகேவா? அதுல இருந்து யார் தெளிவா ஒண்ணு FJ அனுப்பியிருக்கணும், இல்லைன்னா இந்த நம்ம சபரி உள்ள வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓட முடியாத ஆளு அதுல அந்த ஒரு 4-5 கிரைட்டீரியா கொடுத்திருந்தாரு QC செலக்ட் பண்றதுக்கு. குறை சொல்றவங்க ஒரு மேட்ரு, ஓட முடியாது, அவங்களால ஓடி போய் பாட்டில் எடுக்க முடியாது ஒரு ஆளுன்னு. சாமுவேல் அதெல்லாம் பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க நிமிஷம். அது இவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்றதுல தப்பு இல்லை. அவங்க வாட்டர் மெலனை செலக்ட் பண்ணதுல தப்பு இல்லைன்னு நான் அது சொல்றேன்ல, அது தப்பே கிடையாது. பட் அந்த ஆளோட ரோல் அங்க என்னவா இருந்தது, அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கறேன். அப்ப அந்த மரமண்டையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அவரு மரமண்டன் நம்மளுக்கு தெரியற மாதிரியே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கும் தெரியும் தானே. அதுதான் நான் கேக்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சேதானே. நீங்க வேற இந்த கேம் அங்க உள்ள இருக்கவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலங்கிறேன். அததான் நான் அந்த டாஸ்க் சொல்லும் போதே அந்த லக்ஸரி வீட்ல இருக்கிறவங்க என்ன யோசிச்சிருக்கணும் அப்படின்னா, இங்க ஐயோ வயலின் வாசிக்குது கேட்கல. இவங்க என்ன சரி ஓகே வாட்டர் என்ன பேசணும் இவங்க, அண்ணே கடைசியில் நம்ம ஜெயிக்கணும்னே, நீ விட்டு கொடுக்காதனே, அவங்க அப்படிதான் ரிஜெக்ட் பண்ணுவாங்கண்ணே, நீ ஏதாவது ஒன்று பண்ணுனே, கிளினே, வாயாடனே, நீ வந்து பாஸ் பண்ணனே, மேக்ஸிமம் நீ பாஸ் பண்ண பாருனே, நம்ம டீம் ஜெயிக்கணும்னு எவனா இங்கேருந்து போய் பேசினா அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கே கேம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலங்கிறத நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். திவாகரோட பெரிய மரமண்டைங்களா இவனுங்க இருக்கிறாங்கன்றேன் நானு. திவாகரும் மரமண்டை தான், நான் இல்ல சொல்ல. அவரோட ஒரு படி மேல இவனுங்களும் மரமண்டைங்களா தான் இருக்கிறாங்கன்றேன் மத்த கண்டஸ்டன்ட்டும். ஆக்சுவலா QC தான் அதுல இந்த டாஸ்கோட மெயின். ஏன்னா பாட்டில் போய் எடுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் தனித்தனியா ஆயிடுவாங்க. ஆனா QC கூட சண்டை இல்ல ப்ரோ. அதுக்கு கூட பாட்டில் எடுக்கிறதுல கூட சண்டை இல்ல ப்ரோ. ஓ சாமுவேல் அவரை பேச முடியா? சரி சரி. இல்ல அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு என்ன சொல்றாங்க, மத்த டீமுக்கு ஒரு டீமுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும். மத்தபடி எல்லாம் தனித்தனியா போயிடுவாங்க. அவங்க ஜூஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தந்துடுவாங்க, அவ்வளவுதான். பட் ஆனா இங்க வரும்போது எல்லாரும் 2 பேர் தான் சென்டர்ல ஜட்ஜஸா இருக்கும்போது அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்டா இருக்கட்டும், அது ஒரு மாதிரி கண்டென்ட்டா ஒரு 1 hour 2 hours ப்ரொலாங் ஆச்சுன்னா அந்த ஷோ அந்த எபிசோட்ல வரும்போது அது கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். அது இல்லாம சப்பையா ஏதோ ஜூஸ் செஞ்சாங்க எடுத்து குடிச்சிட்டோன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க டாஸ்க். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இதேதான் நினைச்சேன் நானும். ஒண்ணு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க தான் ஓனர். அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்கள ஒருத்தர் வந்து
ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுவுமே ஃபைட் பண்ணல. இவங்களா ஒரு ரூல்ஸ் வேற செட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நீங்க யாருமே வந்து நிக்கவும் கூடாது அப்படின்ட்டு. இந்த ஆளு எடுத்து எடுத்து காமிக்கிறதெல்லாம் பாருகிட்ட காமிச்சு, இங்க பாரு பாரு அப்படின்னா, ஒண்ணு பாரு செலக்ட் பண்ணி வச்சதை இவர் ரிஜெக்ட் பண்றாரு. இவரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கத பாரு ரிஜெக்ட். ஐயோ காமெடியா இருந்துச்சு. அது இதேதான் போன டாஸ்க்லயும் பண்ணானுங்க, அந்த பொம்மை டாஸ்க்லயும். டீல் பேசியே முடிச்சிட்டானுங்க. செம்ம பக்கம் போராச்சு. இன்னொன்னு வந்து அந்த காயின்ஸ்னு ஒண்ணு கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. அந்த காயின்ஸ் என்ன பண்ணும்? இவங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்கல்ல, அப்போ அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணணும்னா QC கிட்ட செட்டிங் பண்ணும், டீல் பண்ணும். புரியுதா? எனக்கு நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க, இந்த டீலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். அங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகணும், அங்கே ஒரு ட்ரேட் ஆகணும். இந்த கேமை இன்ட்ரெஸ்டாக விளாட்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக விளாட்லாம் தெரியுமா? செம்மையாக விளாட்லாம். உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அப்போது அந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு செட்டிங் பண்ணணும், ஒரு டீல் பண்ணணும், ஒரு ட்ரேட் ஃபங்க்ஷன் அங்கே வச்சாதான் கேமும் சுவாரஸ்யமாக போகும். அப்படியே சோப்பலாங்கி மாதிரி விளையாடுறாங்க. திருத்த முடியாது. நாளைக்கு ஏதாவது QC மாத்திர வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஆனா இப்ப ஒண்ணு கவனிச்சிங்களா ப்ரோ, வன்ம பூனை இது வரைக்கும் உங்ககிட்ட ஸ்பூக் கேட்கல. நீ வேற ஒரு கண்டென்ட் சொல்லிட்டாரு, வைல்டு கார்டா ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, அது நான் சொல்றது நாளைக்கு நீங்க பாக்குறது இன்னைக்கு நடந்தது இல்ல. இன்னைக்கு வைல்டு கார்டெல்லாம் உள்ள போல. ஓ ஓகே ப்ரோ, அப்படி இன்னும் கொஞ்சம் ஹிண்ட். வன்ம பூனை ஏதோ பேச வந்தாங்க, பேசுங்க. பிக் பாஸ் இன்டர்ஃபியர் ஆவாரு, கன்வின்ஸ்லாம் பண்ணுவாரு. அப்போ அது தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த விஷயம் டிவில வருமா வராதுங்கிறது எனக்கு தெரியல. அதனால என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஏன் யாராச்சும் வெளில வாக் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி அழுதாங்களா? யோ அதெல்லாம் இல்லையா, வாக் அவுட் போற மாதிரி அழுதாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் மேட்ரு வித் அ மேல் அண்ட் அ ஃபீமேல். ஸோ அது ஒரு பிரச்சனை வெடிச்சு அதில் ஒன்று ஆயிருக்கு. சப்போஸ் இது நாளைக்கு டிவியில் வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அதை பற்றி விவாதிப்போம். ஓ நிறைய போயிட்டு இருக்கு இதுல. எந்த மேலுக்கு அதான் எனக்கு குபீர் ஆயிடுச்சு. இல்ல கம்ப்ளைண்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. அப்போ அரோரா கன்ஃபார்ம். இல்ல அரோரா, கமருதீன் அரோராவா? தயவு செஞ்சு இதுக்கு மேல கேட்காதீங்க. அங்க போறீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் மேட்ரு, பட் இது வருமா வராதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்னால ஓப்பனா சொல்ல முடியல. நாளைக்கு வந்துச்சுன்னா நம்ம இதை பத்தி விழாவிடியா பேசுவோம். இல்லைன்னா அப்படியே மூடி முதைச்சிருவோம். பூர்ணி நடராஜன் அட்ரஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப வன்ம புனை அடிக்கடி மைக் எடுத்துட்டு பேசணும்னு வராங்க. ஒரு நிமிஷம் அவங்க பேசிட்டோம். பேசுங்க. வன்ம புனை இருக்கீங்களா? அவங்களுக்கு கிளிச் நினைக்கிறேன். கீழே போயிட்டு வாங்க. இல்லனா திவாகர் ஏதாச்சும் பண்ணிட்டாரா அப்படின்னு தான் எனக்கு மைண்ட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா திவாகர் எப்ப மாட்டுவாருன்னு காத்துட்டு இருக்கோம் இல்லையா? நானே அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்க. அதுதான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு பார்வட்ட போய் நான் உனக்கு கல்யாணம் பண்ண கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பேன் மனுஷன், அந்த மாதிரிலாம் வேற பேசியிருக்காரு. டார்லிங் சொன்னாரு, அதை மறந்துட்டீங்களே. நாளைக்கு புரிஞ்சிடும் இவங்க சேவ் பண்ண பாக்குறாங்களா இல்ல இவங்க வந்து காப்பாற்ற பாக்குறாங்களா இல்ல வந்து டேமேஜ் பண்ண பாக்குறாங்களாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நான் போட்டு உடைக்கிறேன், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்தாலும் நான் கேட்பேன். சேனல் போராட்டா அப்படின்னா ஓகே. இல்ல ராசா, திவாகரா தான் இருக்கும். சரி வேற பேசுவோம். இது அப்படியே நோண்டி நீங்க எடுத்துருவீங்க. ஆமா நோண்டுவீங்க. சேனல் ப்ராடான்னு கேட்டு இல்ல சேனல் ப்ராடான்னு கேட்டு இல்லன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அப்படியே ஒவ்வொன்னா நீங்க அப்படியே வேற லெவல்ல நீங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வருவீங்க. சப்போஸ் இந்த சென்சிட்டிவ் மேட்டர்
இல்ல சப்போஸ் இந்த மேட்ரு நாளைக்கு டிவில வரல அப்படின்னாக்கா என்ன போட்டு அடிப்பாங்க. அதனால வேண்டாம். நான் இனிமேட் நான் கொஞ்சம் சூதானமா நான் இருந்துக்கிறேன். வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இம்மாத் ப்ரோ இல்ல ப்ரோ, நேத்து இந்த நீங்க சொன்னீங்க, சீசனை என்கிட்ட பொறுத்தளவுக்கு சொன்னீங்க. எல்லாத்தையுமே இல்ல காட்டிடுறாங்க. இல்ல நீங்க சொல்றது நாளைக்கு காட்டிடுவாங்கன்னு வந்துருச்சு நினைக்கிறேன். அப்படின்னா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இம்மாத் ப்ரோ நேத்து நீங்க சொன்ன மேட்ரு வந்துருச்சு, இப்போ விழாவடியா அலசுவோம் வாருங்கள் இன்று இரவு 9:30 அப்படின்னு சொல்லி ஸ்பேஸை செட் பண்ணேன். ப்ரோ ஒரே ஒரு குரு எனக்கு ப்ரோ இமாத் குரு ப்ரோ, ஒரே ஒரு குரு கொஸ்டின். குரு 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 ப்ரோ உனக்கு ஒன்று சொல்லிடுறேன் குரு. உனக்கு ஆ உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை குரு. நினைச்சேன் நீங்க சேனல் ப்ராடக்ட் இல்லைன்னு சொன்னோடனே நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, ப்ரோ குரு எஃப்ஜே குரு நீ சந்தோஷமா இருந்துருவா. இல்லைன்னா குருவோட டார்ச்சர் எல்லாம் என்னால தாங்க முடியாது. இல்ல கன்ஃபார்ம் அச்சீவ் திவாகர் தான். அந்த தரமான சம்பவத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. எஃப்ஜே நினைக்கிறேன். மதியம் எஃப்ஜே மதியம் நடக்குதா நைட்டு நடக்குதா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ கேட்கல, என்ன கேட்டாரு? ஆஃப்டர்நூன் நடக்குமா மதியம் நடக்குதா நைட்? நைட்டு நடக்குதா தெரியும். இல்ல கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க கொஞ்சம், ஏன்னா ரொம்ப ஓவர்லாப் ஆகுது, 2 பேரும் ஒரே டைம் பேசுறது. இமாத் ப்ரோ எஃப்ஜேவா? யோ ஃபில்டர் பண்றீங்க சொல்லக்கூடாதுன்றாரு, நீ திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க கேள்வி. பிரதர். சீரியஸா சொல்றேன். நாளைக்கு வந்துருச்சு விட்டுருங்க ப்ரோ, அதுக்கப்புறமா நாளைக்கு பேசுவோம். அவ்வளவுதான், நாளைக்கு பேசுவோம் விட்டுருங்க. சொல்றாங்கல்ல, நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு பொறுமையா. பேசுவோம் நாளைக்கு பேசுவோம். ஸ்கிப் பண்ணுங்க, இதை அடுத்த டாபிக் வாங்க. அந்த ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ம் ம் அது எப்படி சொல்றது தெரியல. ஈவ் டீசிங்கா இல்லை என்னென்னலாம் சொல்ல முடியாது. ஒரு கம்ப்ளைண்ட் மேட்ரு, அது ஒரு சின்ன பிரச்சனையாக வெடிக்குது. அது பெருசாகி பிக் பாஸ்லாம் இன்டர்ஃபியர் ஆகி கன்வின்ஸ்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர் இது டிவியில் வருமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களும் சொன்னாங்க இதெல்லாம் வராது, போட மாட்டானுங்க அப்படிங்கிற அது மாதிரி கேக்குதா? சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் வரல அப்படின்னாக்கா என்ன போட்டு அடிப்பீங்க. அதனால வேண்டாம், லெட்ஸ் வெயிட். இமாது நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம இமாத் கண்டிப்பாக ப்ரோ பேசுவோம். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க மிஸ்டர். பூனை. வன்ம பூனை பேசுறது மட்டும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. வரல போட மாட்டாங்கன்னு தானே நீங்க சொல்லணும் எங்களுக்கு. எங்களுக்கு வேற யார் இருக்காங்க உங்களை விட்டா? நாளைக்கு அது வரல அப்படின்னா, இல்ல வரலன்னா நாளைக்கு வரல நானே உங்களை அப்படின்னாக்கா அடிக்க கண்டிப்பா நானே போறோம். ஹலோ இல்ல ஆ வரலன்னா ஆ நானே ரிவீல் பண்ணுவேன். அதான் அதை இன்னைக்கே நானே ரிவீல் பண்ணுங்களேன். பண்ணுவேன், எப்படி தைரியமா நாங்க சொல்லுவேன். தூங்குவோம் இன்னைக்கு இல்ல போயிட்டு? இமாஸ் நோ ப்ரோ, நோ நோ நோ. எஃப்ஜே கண்டென்ட்டே இல்லாம 2 நாளா இல்ல இல்ல சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த இன்னைக்கு மாதிரி நல்ல தூங்க மாட்டோம் கண்டென்ட்ஸ் தான் நாங்க. போடுவாங்க அவங்க. அந்த நீங்க அதனால அது பாவத்துக்கு நீங்க எப்படியும் வன்ம பூனை நீங்க ஆளாகாதீங்க. கேட்ச் பிடிச்சு வன்ம பூனை எப்படி நீங்க கேட்ச் பண்ணிடுவீங்க எனக்கு எஃப்ஜே தெரியும். தானே, எஃப்ஜே தானே. இல்ல 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 நான் அந்த கேட்ச சொல்ல எஃப்ஜேனா வேற கேட்ச தங்கமான சொன்னேன். குழந்தைங்க, நீங்க என்னங்க அவரை சொல்றீங்க? நான் சரி அப்பயே சரி எனக்கு சொல்லிட்டேங்க, முக்கியமான நான் வெளில போயிட்டு எஃப்ஜே வரேன். தாங்க. சும்மா டாபிக் மாத்தாம இதுலயே பேசினுக்கிறீங்க. இல்லங்க நான் சப்போர்ட் தாங்க சரி விடுங்க, பண்றேன். எஃப்ஜேனா குழந்தை. டாபிக் ப்ரோ மாத்துவோம். நான் ஒரு நாளைக்கு வர நேரம் கொஸ்டின் பார்த்துப்போம். ஒரு நிமிஷம், வர நேரம் பார்த்துப்போம். ஸ்கூ பத்தி கேட்காம வேற எந்த டாபிக்னாலும் பேசுங்க. சாமுவேலா நான் வழிமொழிகிறேன். ப்ரோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டா கேளுங்க நீங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இல்ல. இன்னைக்கும் சரி நேத்தும் சரி கொஞ்சம் மொக்கையா போன மாதிரியே இருந்துச்சு. மொக்கையா இல்ல, ரொம்ப மொக்கையா போன மாதிரியே இருந்துச்சு. இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் நடந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? இன்னைக்கு நேத்துக்கும் எனக்கு இல்ல, நடக்கிற 3 வாரமாவே மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. இல்ல அதோட இன்னைக்கு ரொம்ப மொக்கையா போகுது. இன்னைக்கும் நேத்தும். ஆமா ஆமா. அதாவது எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததே ரிப்பீட் பண்ணி பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது தவிர இல்ல புதுசா எதுவுமே வந்த மாதிரி ஃபீல் ஆகல. இன்னைக்கு 3 ப்ரோமோ பாத்தீங்களா ப்ரோ? 3 ப்ரோமோலயுமே வந்து கண்டென்ட்டே இல்லாத ப்ரோமோ தான் ஆக்சுவலா. அதான் சொல்றேன், ஆக்சுவலா எங்க நடந்த சண்டையவே திருப்பி வேற அதான் சொல்லுவாங்க, ஒரே தோசைய திருப்பி போற மாதிரியே தான் நடக்குது. புதுசா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இல்லங்க அவன் போடுற சண்டே ஒண்ணுதான். ஒண்ணு கிளீன் பண்ணுங்க, இல்ல சாப்பாடு வைங்க, இல்ல பாரு. இந்த 3 மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. 3 வாரமா இது ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றப்பல இந்த டாஸ்க் மிஸ் பண்ணிட்டீங்க. நடுவுல திவாகர் ஏதாவது ஒரு பண்ணிருக்கலப்பா. அவர் கண்டென்ட் இப்ப ப்ரோமோல வர மாட்டேங்குது. அவர் தனியா ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு. பட் அதான் இந்த 2 நாளா ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. நேற்று இது வரைக்கும் சபரி ஒரு அட்வைஸ் கொடுத்தோம். அந்த பொண்ணு இன்னைக்கு வேற அண்ணா தான் சொல்லும். பாரு வந்து அண்ணா தான் சொல்லும். பட் இவர் வந்து டார்லிங் சொன்னார் பாரு. அது எப்படிதான் இது புரியல. இப்போ இந்த டாஸ்க்லயே இமால் ப்ரோ சொல்ற மாதிரி எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க் என்டர்டைனிங்கா பண்ணிருக்கலாம். இது வந்து என்னத்த சொல்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு வந்து இந்த ஆளாளுக்கு ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கறது மட்டும்தான் இவங்க ட்ரெயின் ஆயிட்டு உள்ள வந்திருக்காங்க போல. டாஸ்க் வரும், அந்த டாஸ்க் எப்படி பண்றது, இந்த ஜூஸ் டாஸ்க் ஏதாவது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஒண்ணுமே ஆனிச்சா? ஆகல ப்ரோ.
எனக்கு ஒண்ணு ரெஸ்ட் ஒன் ஹவர் எபிசோட்ல பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளேவே சரியில்லை, ஏகப்பட்ட எடிட்ஸ், அது சரியா கனெக்டே ஆகல. அது காயின்னு ஒன்று தராங்க, ட்ரேட் பண்ணுங்கடா. QC 2 பேர் இந்த வீட்டில் ஒருத்தன் இந்த வீட்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணா அப்ரூவ் பண்ணுங்கடா, சண்டை போடுங்கடா. அப்போ லக்ஸரிக்கும் QCக்கும் பிரச்சனை வரும். QCக்காக அங்கே அந்த பாட்டில் எடுக்கிறவங்க ஒரு டீலை போடுவாங்க, அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் கேம் நல்லா இருக்கும். சோப்பலாம் ஐயோ என்ன முடியல. இதுக்கு தாங்க நாங்கள் உங்களை உள்ள போங்கன்னு சொன்னோம், நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க. ஒரு வேலை இல்லை இது. வெளில இருந்து பேசுறது செம்ம ஜாலியா இருக்கும், உள்ள போனா நம்மளே மென்டல் ஆக்கிடுவானுங்க. உனக்கு புரியுதா? நமக்கே இந்த யோசனை வராது, ஓ இது இப்படிதான் விளையாடணும் போல இருக்குது. ஏதாவது சொன்னா வெளில இந்த அபிலாம் ஸ்பேஸ் போட்டு நம்மள அடிப்பாங்களே, வன்ம பொண்ணெல்லாம் வந்து அடிக்குமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அப்படியே பயந்தாப்புல அங்க நான் இருந்துருவோம் போல இருக்குது. மாட்டிக்கிருக்கேன் பாவமேன்னு. நான் சொல்லலாம் வந்தேன் ப்ரோ, கண்டிப்பா உங்களே இங்க அதானே உட்காந்து கிழிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதானே சொல்லலாம் வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க நியூட்டன். சொல்லுவாங்க உள்ள போன பேசிட்டு இம்மாத் இருக்காங்க. ப்ரோ பூமர் தான் விளையாண்டுக்கிறாரு அப்படின்னாங்க. தருண் நியூட்டன் 2 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. நடராஜன் பேசுங்க. நடராஜன் லாஃபேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. நடராஜன் சார் ஆ, அப்புறம் லாஃபேர் பேசுங்க. இமாத், நீங்க அந்த இது QC அந்த விளையாட்டு சரியாட்டு நடக்கல, அதுக்கு என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணாம மலையாளத்துல எப்படி நடந்தது இதே மாதிரி நடந்துக்கங்கன்னு காமிச்சாதான் இவங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு காமிச்சிட்டு இதே மாதிரி கொஞ்சம் விளையாடிடுங்க, இது மாடல் இது ஆன்சர் பேப்பருங்கிற மாதிரி காமிச்சாதான் இவங்க பண்ணுவாங்க மாதிரி இருக்கு. என்னங்க எல்லாம் IQ டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கிறானுங்க, டாக்டருங்கிறான், ஒருத்தன் PhDங்கிறான், அது இதுங்கிறாங்க, நாங்க அது அப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோங்கிறாங்க. யோசிக்க வேணாம், இந்த கேம்ல எப்படி சுவாரஸ்யமாக்கலாம், இது என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணி செம்மையா கொண்டு போகலாம். அதெல்லாம் விட்டுறானுங்க, சப்புன்னு முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பிக் பாஸ் டீமுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், சார் இவங்களை எப்படி சார் என்ன சார் பண்றது, இன்னும் புரியல, உங்களுக்கு எல்லாம் சாதாரணமான ஒரு டாஸ்க் கொடுத்துடலாமா, இவனுங்களை அடிச்சும் நீங்களே யோசிங்க. பார்த்தாச்சு இப்போ அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க இருக்கிறோம்ல ஸ்பீக்கர் லிஸ்ட்ல, அப்புறம் இங்க கீழே பேனல்லாம் இருக்கும்ல, நாம எல்லாம் தான் அந்த கிரியேட்டிவ் டீம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, நாம வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கிரியேட் பண்றோம் சார். நம்ம ஜூஸ் கடைன்னு ஒன்று வைக்கிறோம் சார், அதுல ஒரு QC இங்கேருந்து போடுறோம் சார், ஒரு QC இங்கேருந்து போடுறோம் சார், பாட்டில் எடுக்கிறதுக்கு இந்த டீமை போடுறோம் சார், ஓனருங்களை இந்த டீமை போடுறோம் சார். அப்போ இது வந்து ரிஜெக்ட் பண்ணா நாங்கள் இப்படி பண்ணோம்னு சொல்லி இவங்க இங்கே சண்டை போடுவாங்க சார். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற டைம்ல வந்து QC வந்து ஓனர் கூட வந்து ஏதாவது ட்ரேட்லாம் பண்ணி எனக்கு காயின் தெரியா நான் வேணா பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டு போகலாம் சார், செம்மையா போகும் சார். இந்த மாதிரி கியூ கொடுப்போம் சார், அப்போ அந்த அந்த ரிவார்டு ஃபங்க்ஷனை ஒன்று எடுத்துட்டு வந்து வைப்போம் சார், இதுல அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்ன்னு நாம எல்லாம் பேசி முடிவு பண்ணி ஒரு சரியான பிளான் போட்டு வச்சிருப்போம். அங்க போனோன்னே சப்புன்னு முடிஞ்ச எப்படி இருக்கும், நமக்கு எப்படி செப்பல் இருக்கும், அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இவங்களுக்குலாம் லெமன் இந்த ஸ்பூனும் சாக்ரிஸ் தான் கொடுக்கணும் போல இருக்குது, இவங்க இன்டெலெக்சுவலா விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தானே நமக்கு யோசனை கண்டிப்பா வரும். வருமா கண்டிப்பா வராதா? அதுதான் நடக்குது உள்ள. மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம. சும்மா அது ஒரு காரணம் என்னன்னா, இந்த சபரி கனி இவங்க 2 பேரும் ஒரு ஹர்ட் மென்டாலிட்டியில முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே வந்து இவங்க 2 பேரும் அந்த கிச்சன் டீம் அந்த அந்த பிக் பாஸ் டீமை கம்ப்ளீட்டா ஒரு குரூப் மாதிரியே விளையாடி வச்சு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸே என்கரேஜ் பண்ணாம இவங்களும் ஒரு மந்த மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டு ஒரு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே இல்லாத மாதிரி ஒரு குரூப்லயே விளையாடுற மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை இவங்க 2 பேர்த்தையும் எதிர்பார்க்கிற மாதிரியே போயிடுது ஆக்சுவலா. அது மாதிரி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலா. அதான் உண்மை. நீங்க இப்ப அதுல வியானா கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஸ்மார்ட்டா அது வெளில வந்து யோசிக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சுட்டு. ஒரு பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு வியானாட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, அந்த பொண்ணை போட்டு அடிச்சு கூட அது போயிட்டு அழுதுட்டு மறுபடியும் வந்து 1 ஹவர்ல நான் 1 ஹவர் எபிசோட் தான் பார்த்தேன், லைவ்லலாம் இது எவ்வளோ நேரம் போணுச்சு எனக்கு தெரியல. இங்க அழுவுறா, உடனே டக்குன்னு யாரோ போறாங்க பக்கத்துல, உடனே அடுத்த சீன் வந்து பாத்ரூம்ல அழுகுறாங்க மேடம். உடனே அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இங்க உட்காந்துக்கிட்டு நான் இப்போ ஓகே ஆயிட்டேன், யாராவது என்ன சொல்லணும்னா கூட சொல்லலாம், ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பிரிட், வாவ் ஃபென்டாஸ்டிக், திஸ் இஸ் கேம். ஓரளவுக்கு ஹானஸ்டா விளையாடுற மாதிரி, அவுட் ஸ்போக்கனா ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுற மாதிரி, தைரியமா பேசுற மாதிரி, பொய் பேசாத மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஃபீலிங் டெஃபினட்டா கொடுக்குது ஆக்சுவலா. டீசன்ட் கேமா இருக்கு, அதுல ஃபேக்கு அது இல்ல, பொய் அதெல்லாம் நான் வரல, ஆனா டீசென்டான கேமா இருக்கு. யூசிங் வேர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், அப்ரோச்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே
இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா சொன்னாங்க ப்ரோ, அது ரீல்ஸ்ல கூட வந்துச்சு. அதாவது இன் டேஸ் டு கம் வரப்போற நாட்கள்ல she will be coming up graph very fast, Imad. There is no doubt about it actually. நான் நேற்று யோசிச்சேன் இந்த அன்அஃபிஷியல் ஏன் வேணாம், இவ்வளோ ஓட்ஸ் இருக்கு, இவ்வளோ டிஃப்ரென்ஸா ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா அன்அஃபிஷியலில் பார்த்துருந்தேன். பிகாஸ் நம்ம ரெஃபரன்ஸுக்கு பார்க்குறோம்ல, பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு புரிஞ்சது எனக்கு ரைட்டு ஓகே. இல்ல இமாத் ப்ரோ 24 ஹவர்ஸ் பாக்குறவங்க ஆக்சுவலி இவங்க வந்து முன்னாடி பேசிட்டு தான் இருந்திருக்காங்க கொஞ்சம் சரியா. இந்த ப்ராப்ளம் இஸ் எடிட்ல வந்து 1 ஹவர்ல வாட்டவே வராது. ஈவன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து முதல் 2 நாள் மட்டும் தான் இவங்க அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லக்ஸரி ஹவுஸ் நிறைய டெசிஷன் மேக்கிங்லேயே இவங்க இன்வால்வ் இருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் ஷோன் இன் யுவர் 1 ஹவர் எடிட். ஸோ 24 ஹவர்ஸ் பாக்குறவங்களாம் தேவர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். நான் இன்னைக்கு கூட அதான் போஸ்ட் போட்டிருந்தேன், இவங்க என்ன பண்ணா என்ன கடைசியில் 1 ஹவர்ல கட் பண்ண தான் போறான் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். பிகாஸ் அதான் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். 2 வாரம் அதான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ராஃபீர் பேசுங்க ராஃபீர். ஹாய் கைஸ். இல்லை ஒரு சின்ன ஒரு இதுதான் என்னன்னா, நம்ம கேம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லைன்னு சொல்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக நான் தீம் தான் பார்க்குறேன். இந்த கேம் தீம் வச்சுருக்காங்க இல்லை, எனக்கு இதை தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ போன சீசனில் எப்படி 50 டேஸில் சேஞ்ச் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த சீசனில் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இவங்க கொடுக்குற கேமோட டாஸ்க்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் சொல்றீங்களா? லக்ஸரி அத சூப்பர் டெலக்ஸ். அது இல்ல இந்த சூப்பர் இந்த டீலக்ஸ் கான்செப்ட் ஓகே தான். இந்த கான்செப்ட்ல ஏகப்பட்ட கண்டென்ட் மில்க் பண்ணி வர வைக்கலாம். கண்டஸ்டன்ட் சரியில்லை அவ்வளவுதான். அதான் இவங்கள்ட்ட இருந்து எதுவும் வரலையே. ஸோ கண்டிப்பா இந்த கேம் இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் இவங்க பண்ணணும்ல. லாஃபேர் லாஸ்ட் சீசன்ல அது வந்து அந்த கான்செப்டை ஒன்னாக்குனதுக்கு செட்டு பிரச்சனை கிடையாது. அந்த நடுவில் ஒரு 50 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் வச்சிருந்தானுங்க. அந்த ஸ்டிக்கரை தூக்கிட்டு இப்ப 2 வீடு ஒன்னா அடிச்சுட்டானுங்க. கரெக்டா? பட் இங்க அப்படி கிடையாது. எங்க ஸ்டிக்கர் இல்லையே, வீடு இன்டீரியரு ஜக்கூசி எல்லாம் போட்டு செலவு பண்ணி வச்சிருக்கானுங்களே. அப்ப இந்த கான்செப்ட் எப்படி மாறுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. ஓகே ஓகே, கண்டிப்பா இதை சேர்க்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. அப்போ இது கேம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தெரியுது. இல்ல, ஏன்னா இவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணாலுமே கண்டென்ட் இவ்வளவுதான் கிடைக்குது. ஓகேவா? இப்போ அந்த மாஸ்க் இருக்குல்ல, ஒரு கேம் மாஸ்க் டாஸ்க் வச்சாங்களே, அந்த டாஸ்க் வந்து போன சீசன்ல எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் எவ்வளவு நாள் பேசப்பட்டுச்சு. அதுக்கு இவங்க கொடுத்த இந்த சீசன்ல கொடுத்த இன்ட்ரோவே அதுக்கு அவ்வளவு பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. ஆனா கடைசியில இவங்க எவ்வளவு மொக்கையா முடிச்சு கடைசியில ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போவாச்சும் இவங்களுக்கு புரிய வேணாமா, இவங்க வந்து எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமா மாற்றோம்னு சொல்லி பிக் பாஸ் டீம் யோசிக்கலாம்ல. என்னோட இது அதான் கேட்கிறேன். ஏன்னா நான் டெய்லி 1 hour எபிசோடே எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவங்க எப்படி லைவ்லாம் பார்க்கறாங்கன்னே தெரியல. ஒரு கண்டென்ட்டும் இல்ல. ஸோ அதான் என்னோட கேள்வி. இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிறது வந்து ஒரு சிக்னேச்சரான ஒரு கேமு. எல்லா பிக் பாஸ்லேயும் நடக்கும். அதுதான் கேமை மாற்றும். இப்போது இந்த சீசன் 6லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கேம் மாறினுச்சு, நிறையா மாறினுச்சு அந்த இடத்துல. ஸோ நீங்கள் இந்த இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை தான் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஓகேவா? அது எல்லா சீசன்லேயும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 சீன் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? நம்ம என்றைக்கோ பார்த்துட்டோம். வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த தனலட்சுமி சண்டை போட்டது, ராம் வந்து நடந்து போகும்போது இங்கே பாரு உன்னை இப்படி இடிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த காம்பவுண்ட் வெளில போய் விழுந்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் எனக்குலாம் ரெஜிஸ்டர்டு அது. ஓகே, இந்த அசல் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீன்லாம் நமக்கு ரெஜிஸ்டராக இருக்கும். ஓகே, பட் இந்த சீசனில் இப்போ தான் பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த சீசனில். பட் ஏதாவது சீன் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே மைண்டில் வந்து சுற்றிட்டு தான் இருக்கேனே தவிர ரெஜிஸ்டர்டான சீன் எதுவுமே இல்லை. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒவ்வொருத்தர் வெளியே போறதையும் அவன் ஈஸியா அலோவ் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையமா இந்த சீசன்ல. ஒருத்தன் வெளியே போறது, கேம் விட்டு வெளியே போறாங்கிறதுக்கு அவனுக்குமே ஒரு ஃபீலிங் இல்ல. அடுத்து நம்ம போயிடுவோமோன்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இல்ல. அடுத்த ரவுண்டு ஈஸியா நடந்துச்சு, ஈஸியா ஒருத்தனா வெளியே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுதான் இவனுங்க இப்ப இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னடா பண்றது. சீசன் 5 ஷிரின் சொல்லி ஒருத்தன் வந்ததுனால சீசன் 5 அது சிவின் இல்ல சிவின் இல்லம்மா, சிவின் இல்ல, ஷெரின் சொல்லி ஒரு இல்ல அது 3ல வந்த இல்ல 3ல வந்த ஷெரின் இல்ல, சீசன் 5ல ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. இல்ல 6ல தான் அசீம் சீசன் தான் அவங்களும். பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பொம்மையை ஒளிச்சு வைக்கிறது, அந்த பொம்மையை வைக்காம அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். பாருங்க, இது நமக்கு ரெஜிஸ்டர் இருக்குல்ல. இத்தனைக்கும் ஷீ இஸ் நாட் a ஸ்ட்ராங் பிளேயர். பட் ஆனா அந்த ஒரு விஷயத்துல நமக்கு அவங்க ரெஜிஸ்டர் இருக்காங்க பாருங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொம்மை வைக்கல, நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி ஹோல்டு பண்ணது அவங்க தான். ஸோ இதுதான்டா கேமு.
நவ் ஷீ ஸ்டார்டட் அப்படிங்கிற அந்த 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 ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அந்த கிளிக் இருக்குல்ல, அந்த கிளிக் நமக்கு ஹிட் ஆகுதுல்ல, அது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகல. இவங்க வந்து இது இமாத் ப்ரோ, அது ஏனோ வந்து தானோக்கு நிரூப் வந்து விளையாடுற சீசன் மாதிரி 5லயே விளையாடுறாங்க. பண்ணானே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லம்மா, ஒவ்வொரு சீசன்ல சீசன் 5ல நிரூப் அதை பண்ணா. அதாம்மா ஒவ்வொரு அந்த சீசன்ல சீசன்ல நமக்கு ஓகே ஒவ்வொன்று ஓகே ரெஜிஸ்டர் ஓகே ஆகுங்கிறேன். இப்போ நிரூப் கூட நீங்க உங்களுக்கு அல்டிமேட்ல பாத்தீங்க. அதுக்கப்புறம் நிரூப் இஸ் அ ஃபேமஸ் பர்சன், அதாவது அந்த ஃபேஸை நம்ம அதிகமா பார்த்துருக்கோம். அந்த ஷெரின்ங்கிறவன் நம்ம பார்க்கவே கிடையாது. பட் அந்த ஷெரின் அந்த நின்று இருந்தது, அது வந்து ஒரு ராத்திரி டைம், இருட்டான டைம் தான் அது. ஓகேவா? ஸோ எனக்கு அந்த அந்த சீன் எனக்கு எனக்கு அப்படியே விஷுவலாக எனக்கு ரெஜிஸ்டர்டாக இருக்குது. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு அந்த பொம்மையை சைடில் வச்சிருந்ததுலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் சீன் இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து ஓடி போய் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல எகிரி குதிக்கிற மாதிரி குதிப்பான், அப்படியே சர்ன்னு அப்படியே அந்த இதுக்குள்ள அந்த ஃபுல்லாக அந்த பால்ஸ் போட்டு வச்சிருப்பாங்களே அதில். அப்புறம் ரயானு இந்த ராணுவ சண்டை போட்டது, சௌந்தர்யா அங்கே கத்துனது, முத்துக்குமரன் வந்தது, இது எல்லாமே நமக்கு நல்லா அப்படி நல்லா கொஞ்சம் அப்படியே ரெஜிஸ்டர் இருக்கு. அது எப்படி கொண்டு போனானுங்க, எவ்வளோ விஷயங்கள் அதில் பயங்கரமாக இருந்தது. என்னென்னமோ பேசணும், ஐயோ இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு பயங்கரமாக போணுச்சு. மாஸ்டர் பிளான், ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான், ஒன்றுமே இல்லை. பவித்ரா 5 பேரா 6 பேரா அவுட் பண்ணாங்க பவித்ரா. இவங்களை வச்சுட்டு நீங்கள் கிரியேட்டிவ் டீமில் வந்து என்ன டாஸ்க்கை கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் ஆகும், அவங்க கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த ஜூஸ் டாஸ்கே அவங்க வேற லெவலில் பண்ணியிருக்கலாம், செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க இப்படி வந்து இப்படி விளாண்டாங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் டீமை வந்து சொல்லிலாம் நமக்கு வந்து இதே இல்லை. இமால் ப்ரோ, நான் நினைக்கிறேன் இந்த கண்டஸ்டன்ஸ் யார் கூடயும் வந்து ஒரு பெரிய ரைவல்ரி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஃபேஸ் ஆஃப் இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள இல்ல. அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க, நான் 4 வாரம், நீ 5 வாரம், நீ ஒரு 7 வாரம் இருந்துக்கோ, அந்த மாதிரி சொல்லிதான் இது பண்றாங்க. பிளஸ் இன்னொன்னு வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ்க்கும் பிபி ஹவுஸ்க்கும் வந்து ஒரு ரைவல்ரின்றது கொஞ்சம் லேசா இருந்தாலும், இந்த சைட்ல இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் மைனரா, அதாவது அவங்களாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, மேபி அவங்க எல்லாம் ஜூனியர் அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த சைடுல டாமினேட் இருந்தாங்க. இப்ப இங்க சபரியன் எஃப்ஜே வந்தாலும் யூஸ் இல்ல, ஏன்னா இவங்க இங்க இருந்தாலும் அங்க இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, ஒண்ணு பண்றாங்க. சோ இது மாதிரி ஒரு இன்ஈக்குவலா இந்த மாதிரி கேம் இருந்தா இது இது எப்படி இன்னும் ஒரு 4 வாரம் ஆனா கூட இந்த கேம் இப்படிதான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் வைல்ட் கார்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு, ஆனா இந்த வைல்ட் கார்டு யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா வந்தா மட்டும்தான் அவங்க இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, சரி நம்ம இவங்களை இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்தா மட்டும்தான் இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது வந்து ஹோப்லெஸ் இந்த சீசன். இல்ல ஆக்சுவலா போன வாரம் அடிச்சாருல்ல, அதுக்கு விஜேஸ் அடிச்சுமே அவங்க அதை பத்தி கேட்கல. ஆமா அடிச்சாருல்ல. நீங்க இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், கனி, எஃப்ஜே, சபரி, ஆதிரை இவங்க 4 பேரும் வந்து நாமினேஷன்ஸ்ல இருந்து இப்ப கனி கொண்டுனா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இன்னொரு பர்சன் டியானாவை டார்கெட் பண்றது, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது இங்க அந்த வீட்டுல இன்னொருத்தவங்க யாருமே ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றதோ இல்ல கேட்கறதோ அந்த மாதிரி இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சீசன்ல அசீம், ஒரு சீசன்ல பாலா, ஒரு சீசன்ல முத்துக்குமரன், இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாதிரியான இங்க ஒரு கண்டஸ்டன்ட்ன்றது இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் வருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவங்க ஒரு மாதிரி குரூப்பா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இது ஆமா அதான் சொன்னாருல்ல, நீங்க ஒரு மாதிரி குரூப்பா நீங்க இன்னீக்குவலா, விட்டு அந்த கான்செப்டே ரொம்ப இன்னீக்குவலா இருக்கு. அதுல ரொம்ப ஜூனியர் எல்லாம் போட்டு ஓகே நான் எனக்கு வரைக்கும் இன்னைக்கு நான் சேஃபா இருந்தா போதும். இப்ப ரம்யா எல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த வாரம் நான் சேஃபா, எனக்கு அது போதும், அடுத்த வாரம் எனக்கு சேஃபா, அது போதும், அந்த மாதிரி. அதே மாதிரி சுபிக்ஷாவும் அப்படிதான் இருக்காங்க, நமக்கு வந்தா பேசுவோம், வரலன்னா பேசாம இருப்போம் அப்படி. இது 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 வந்து ஒரு கேம் இன்ட்ரெஸ்டே ஆக்காது. விக்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இங்க வந்ததே வந்து என் நேம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு போறதுக்கு தான். நான் ஏன் ரிஸ்க் எடுத்து இதுல ஒரு கேம் விளையாண்டு எல்லாரையும் இது பண்ணி பேடா ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ இது எப்படி இது வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகும், இந்த கேம் ஆகவே ஆகாது. இன்னைக்கு தான்ப்பா ஹோஸ்ட் பேசியிருக்காங்க ஸ்பேஸை போட்டு. இல்ல ப்ரோ, நான் ரொம்ப பேசிட்டு தான் இருக்கேன். விஜேஸ் அடிச்சாங்கல்ல அபி, விஜேஸ் வந்து நீங்க வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, குரூப்புக்காக நீங்க டீமுக்காக விட்டு கொடுத்து நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களே ஏமாத்திக்கிறீங்க. இன்னைக்குமே அந்த டீம் கேம் நான் பார்த்தேன், சர்டன் பீப்புள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, சுகர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, சுகர் கொடுக்காம இருந்திருக்கலாம், பாவம் பார்த்து கொடுத்தாங்க. அது வந்து இன்னைக்குமே நடந்துச்சு. பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல சாம், நீங்க இப்போ இது கண்டினியூ ஆனதுக்கு ரீசனா நான் என்ன பாக்குறேன்னா, விஜேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலையோ, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதை கொஞ்சம் அழுத்தி நீங்க பண்ணது கேமையே சொதப்பிட்டீங்கடா, இது ஒஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த கேமோடைய ஹிஸ்டரி தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம் சொல்லி சிம்பிளா சொல்றேன், துஷார போட்டு 2 நாள் அடிச்சாரு. ஓகேவா, 2 நாள் அடிச்சாரு, அவன் திருந்தவே இல்லையே.
எனக்கு தெரியும் அவர் அடிச்சாரு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இது இல்ல வேணும் இல்ல அப்படின்லாம் விளையாடுறான். இல்ல விஜய் சொல்லலன்னு அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல இதே மாதிரிதான் கேர்ள்ஸ் குள்ள ஒரு குரூப்பிசம் இருந்ததுன்னு சொல்லி நம்மளும் வெளியில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போ கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. சவுண்ட் எந்திரிச்சு விழாக்குழு கமிட்டி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அது அப்படியே உடஞ்சுது. அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் மாறுச்சு. அந்த கேர்ள்ஸ் சைட்ல இருந்து கேம் கொஞ்சம் மாறுச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஆனா இப்போ 3வது வாரம் வரப்போது இன்ன வரைக்கும் இந்த 2 வீக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அந்த ஸ்பேஸ கொடுத்துருக்கணும். இப்ப பாருவும் வியனாவும் எந்திரிச்சு சொல்ல மாட்டாங்களா? இப்ப விஜய் வந்து கேட்டாருன்னா இந்த வீட்ல குரூப்பிசம்னால என்னென்ன ஃபேவரட்டிசம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லதான் செய்வாங்க, பண்ணுவாங்க. நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவங்க சால்ட்ல உப்பு போட்டது அது அவங்க கேம், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறதுன்றது வந்து எனக்கு சரியா படல. சோ இதுல வந்து விஜேஎஸ்ஆ இல்ல விஜேஎஸ்க்கு சொல்லி கொடுக்குற டீமா தெரியல. அவங்க வந்து சர்டைன் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இவங்க குரூப்பிசத்தை கலைக்க கூடாது, இவங்க அப்படியே போகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே. தருண் நியூட்டன் அண்டர்ஸ்ட் பண்ணுங்க. தருண் பேசுங்க, அடுத்து நியூட்டன். பிக் பாஸ் டீம் இந்த டாஸ்க் எப்படி விளையாடி இருக்கணும்ட்டு இந்த ஸ்பேஸை ரெக்கார்ட் பண்ணி உள்ள ஒரு 2 நிமிஷம் போட்டு காமிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். நம்மள திட்டிட்டு அப்படியே நம்மள திட்டிட்டு அப்படியே பேர் மறுபடியும் பேரா அப்படியே இல்ல தான் நம்மள ஆடுவாங்க. திட்டிட்டு பேர் பேரா போய் உட்கார்ந்து ஏதாவது கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல வெளியில உட்கார்ந்து ஈஸியா பேசி அடிச்சிட்டு இருக்கோம். போன சீசன் முத்துக்குமரன் என்ன பண்ணாரு, சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, இதை பார்த்துட்டாவே இந்த சீசன் நல்லா ஹிட் ஆயிருக்கும். இது எதுவுமே அத சீசனே பார்க்காம வந்து விளையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யாரு இவங்க சீசன் பாக்கலையா? ஆனா நீங்க வேற பார்த்த எல்லாம் மாதிரியே கரெக்டா தெரியலையே சொல்றாங்க. சுத்தமா. என்னன்னா இல்ல 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 என்னென்ன நடக்குது ஏது எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. கனிலாம் பக்காவா பாத்துருக்காங்க. ஓகேவா? கனி கிளியரா பாத்துருக்காங்க. சுபிக்ஷா கூட எல்லாம் கேம்லாம் பக்காவா பாரு பாத்துட்டு வராங்க. பாரு சூப்பரா பாத்துருக்காங்க. நீங்க என்ன கோச்சிங் பாரு கிளாஸ்லாம் ஃபார்மேட்டே தெரியுங்க. இல்ல இல்ல பாருக்குலாம் ஃபார்மேட் தெரியும். ஓகே, அவங்களுக்குலாம் இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அது கோடு போட்டா போதும், அது ரோடு போட்டுருவோம். ஸோ பாருக்கு வந்து நீங்க இல்ல ஃபார்மேட் சொல்லிட்டாலே போதும். பட் இவங்கெல்லாம் பார்வதி கொஞ்சம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ப்ரோ ஒரு நிமிஷம் லிசனருக்கு கேக்குதான் கேட்டுக்கோங்க. நான் லிசனர்ல இருந்தேன், கேட்கவே இல்லை, அதான் மேல வந்தேன். இல்ல ஒன்னும் கமெண்ட்ஸ் எதுவும் வரல. எல்லாருக்கும் கேக்குதா? கீழ பார்வதி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா கேட்கும். இவ்வளவு நேரம் லிசனர்ல இருந்தேன், கேட்கல. நீங்க அந்த சொன்னீங்கல்ல அந்த ஸ்பேஸ உள்ள போட்டு காமிச்சிட்டு அதோட நின்றுட்டேன். நியூட்டன் அண்டர்ஸ்ட் பண்ணுவாரு.